சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு டிவி சீரியல் போட்டு உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணி வரைக்கும் இந்த சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஞானோதயம் தோன்றும், ஏங்க நான் ஜிம்முக்கு போகணுங்க அப்படிம்பாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு வேணா ஆரம்பிக்கும். ஜிம்முக்கு போறீங்களா, சரி வா போகணும், இல்லை அதுக்கு மேலே நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு இவங்க ஷாப்பிங் பண்ணுற அலப்பறை இருக்கு. நேரம் ஒரு கடைக்கு கூட்டு போய் ஒரு ட்ராக் பேண்ட் எடுங்க, அந்த சூட் எடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு ஷூ வாங்குவாங்க, ஒரு ரிஸ்ட் பேண்ட் வாங்குவாங்க. இதில் என்ன கொடுமைனா இவங்க ஜிம்முக்கு போகிறாங்க, இதெல்லாம் ஒரே கலரில் வாங்குவாங்க, பிங்க் கலரில் மேட்ச்க்கு மேட்சாக போட்டுட்டு ஜிம்முக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் போனோடனே அவன் பார்த்துருவான், அந்த ஜிம் ஓனர் பார்த்துருவான், ஓஹோ ரைட்டு சரியான ஒரு ஆள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் 1 மாதம் வந்தால் 2000 ரூபா, 3 மாதம் வந்தால் 6000 ரூபா, 1 வருஷம் வந்தால் 10,000 ரூபா அப்படிமா. உடனே பின்னாடி 10,000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க, நான் கரெக்டாக போயிடும் அப்படின்னு. யாரு காசை யார் திங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. 10,000 கட்டிடுவோம். 10,000 கட்டணும்னு இந்த அம்மா என்ன பண்ணும்னா, நாளைக்கு ஜிம்முக்கு போகிறோம்னா இன்றைக்கே ஒரு ஸ்டேட்டஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுரும், போட்டுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும். இந்த வடிவ ஒரு படத்தில் போகிறான்னு சொல்லுமா, நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸை வச்சு மறுநாள் காலைல 6 மணிக்கு போக வேண்டிய ஜிம்முக்கு 5 மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சிடும். என்னங்க ஜிம்மு திறந்துருக்குமான்ட்டு கொண்டு விட்டீங்கன்னா, முத நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க, என்னப்பா ஜிம்மு எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சொல்லும், என்னங்க ஜிம்மில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கருப்பு கலரில் இருக்குது, நான் பிங்க் கலரில் இருக்குன்னு தான் நினச்சேன் அப்படிங்க. அங்கேயும் போய் மேட்சிங் தான் பார்க்கும். சரிம்மா அது அப்படிதாம்மா இருக்கும், நீ போய் ஜிம்முக்கு போமான்னு சொன்னால் 2ஆவது நாள் வரும், என்னப்பா அப்படின்னா இன்னைக்கு ஒரு எனக்கு ஜிம் ஓட்டு கிடச்சிட்டா, நான் நீ ரெகுலராக போயிடுவேன் அப்படிங்கும். 3ஆவது நாள், ஏங்க அந்த ஜிம் மேட் ரொம்ப அலப்புற விடுறாங்க, அவங்களெல்லாம் என்னால் ஒத்துவர முடியாது, நான் ஜிம்முக்கு போகிறத பற்றி யோசிக்கணும் அப்படிங்கும். 4ஆவது நாள் குப்புறப்படுத்து தூங்கும். 5ஆவது நாள் எழுப்பிவிட்ட, நான் இனி ஜிம்முக்கு போக மாட்டேங்க, உங்கள் 10,000 அத்தோட போச்சு, வாங்க நான் அந்த ட்ராக் பேண்ட் சூட்டும் அடுப்பங்கரையில் நீங்கள் துணி துடைக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா இல்லையா? நடக்குதுல்ல. சரிப்பா நீ ஜிம்முக்கு போக வேணாம்பா, என் கூட வாக்கிங் வாமா அப்படின்னு கூப்பிட்டு போனோம்னா நீங்க வம்பு தான் இழுத்துட்டு வருவாங்க. வாக்கிங் போறீங்க ஒழுங்கா போவேன்னு நினைக்கிறீங்களா? சைடில் நடந்து போன அவ கம்பளை பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. நம்ம எங்கிட்ட என்னத்தை பார்க்க, நம்ம ஒழுங்கா வேகமா நடந்துட்டு இருப்போம். நீங்க என்னத்தை கம்பளை பார்த்தீங்களா, நம்ம கம்பளை பார்த்துருக்க மாட்டோம். அவ போட்டிருக்க புதுசா மாடர்ன் வாட்ச் பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. வாக்கிங் கூப்பிட்டு போனா வம்பு இழுத்துட்டு வந்துருவாங்க.